சோஷியல் மீடியால இவரை பார்த்திருப்பீங்க. இவர்தான் ராமநாதன் அர்ச்சுனா. பல சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர்னு சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்று போனவரு. அர்ச்சுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில வேலை செய்யற நேரம் அங்க முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டி ஃபேஸ்புக்ல வீடியோஸ் அண்ட் லைவ் வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆனாரு. ஒரு வீடியோல முறைகேடு நடப்பதா சொல்லி போடுவாரு. இன்னொரு வீடியோல என்ன டாக்டர்மாரெல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போடுவாரு. இன்னொரு நேரம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களான்னு சொல்லி ஒரு வீடியோஸ் போட்டாரு. இவ்வாறு நிறைய வீடியோஸை ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து அப்லோட் பண்ணி மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸாக போனவர். அந்த நேரம் நாட்டு மக்கள் இவருக்காக சப்போர்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஃபயர் விட்டாங்க. இவருக்கு ஆதரவாக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு மக்கள் தங்களோட ஆதரவை தெரிவித்தாங்க. மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக வெற்றி பெற்று நாடாளுமன்றம் போகிற அளவுக்கு இருந்தது. இப்போ என்ன இஷ்யூனா, ஒரு காணி பிரச்சனையில பெண்களோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கும் போது கன்னை காட்டி சுடுவன் நாயேன்னு பயமுறுத்திய வீடியோ வெளியில வந்து போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1996ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டம் 44A பிரிவின் கீழ் ஒருவர் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்துவது குற்றமாகும். மேலும் இலங்கை தண்டனை சட்டக்கோவை 433ஆம் பிரிவின் கீழ் குற்றமுறையாக அத்துமீறுதல் மற்றும் 486ஆம் பிரிவின் கீழ் குற்றமுறையாக அச்சுறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழும் தண்டனை பெறக்கூடிய குற்றமாகும். இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் தளத்துல இந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்றை பதிவேற்றம் செய்தார். போதும் இவருடைய பேச்சு மிகவும் அருவருக்கத்தக்க ரீதியில்தான் நிறைய நேரங்கள்ல இருந்திருக்கு. இவருடைய பேச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பேச்சாளர் போல தான் இருக்கும். ஆமா, நான் சொன்ன அரசியல் பேச்சாளர் இவர் தான். இவங்களோட பேச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சதில்லை. இந்த வீடியோ எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குன்னு நீங்களே பாருங்க. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அவரு படித்த பட்டதாரி. ஆனா மிகப்பெரிய மண்டக்கோளாறு. அந்த ஒரு தற்குறி அப்படி கூட சொல்லலாம். இலங்கையில ஒரு தற்குறின்னு சொல்லலாம். நிறைய எல்லா நாட்டையும் தற்குறிகள் இருப்பாங்க இல்லையா? இவர் அது கீழே இருந்தா இருக்கு சில பண்ணியான கமெண்ட்ஸ். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. Thanks for watching guys. See you in next video. Bye.